குரு திசையும் கடனை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா குரு திசைங்கிறது சின்ன கடன் எல்லாம் கொடுக்காது. மிகப்பெரிய ஒரு கடன்காரனாக ஆக்கிறதுக்கு குரு திசை எப்பொழுதுமே தயாராக இருக்கும். அதாவது இந்த குரு திசை வந்து உங்களுடைய வயதில் முற்பாதியில் வருதா பிற்பாதியில் வருதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு 35 வயது 40 வயசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடனாளி ஆக்காமல் இந்த குரு திசை போகிறதில்ல. ஏதேனும் தொழில் செய்கிறேன், வீடு வாங்குகிறேன், ஏதேனும் தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக கண்டிப்பாக மிகப்பெரிய கடன்காரனாக்கிறது. சாதாரணப்பட்ட சின்ன கடன்காரனாலாம் அது வந்து ஏற்படுத்துறது இல்லை. ஸோ மிகப்பெரிய கடனாளி ஆக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த குரு திசை அமைகிறது. பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய அந்த கடன் சுமையிலேருந்து விடுபட்டுறாங்க. ஸோ அனுபவபூர்வமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முற்பாதியில் வாங்கக்கூடிய இந்த கடன் ரொம்ப அதிகப்படியான கடனாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு கடன்காரனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு திசைக்கு உண்டு. அதாவது ஒரு 40 வயதுக்குள்ளே வரக்கூடிய இந்த குரு திசைக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது உண்டு. அதே மாதிரி குருதிசை கேது புத்தியில் கடனை தொடாத போனவர்கள் அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே கிடையாது. குருதிசையில் கேது புத்தியில் நான் கடன்காரனாக ஆகலை, நான் கடனே வாங்கலை அப்படின்னு சொன்னவங்க அப்படிங்கிறது 99.99% யாரும் இல்லை, அப்படி தான் சொல்லணும். 100% கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குரு கொடுத்தா சாதாரணமாலாம் கொடுக்க மாட்டார், பெரிய அளவில் தான் கொடுப்பார். ஸோ தொழில் ரீதியில் வாங்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். தொழில் ரீதிக்காகவோ அல்லது வந்து வீடு இடம் போன்ற இந்த வண்டி வாகனங்கள் இதுபோல் அத்தியாவசியத்துக்கு அல்லது ஆடம்பரத்துக்கும் கண்டிப்பாக கடன்காரனாக ஆக்காமல் இந்த குரு திசை விடுவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய மிக ஒரு ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமே.